இதுவரை காலமும் நாட்டில் ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படுவதில்லை. 2 கட்சிகள் தான் இந்த நாட்டில் ஆண்டு கொண்டு வந்தது. நீலம் பச்சை என்று இந்த நாட்டில் ஆண்டு கொண்டு வந்தார்கள். அது ஒரு முதலாளித்துவ கட்சி, ஒரு முதலாளித்துவ வர்க்கத்தின் கட்சியாக இருந்தது. தேசிய மக்கள் சக்தியான ஜேவிபியினர் இம்முறை ஒரு மாற்றத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு தொழிலாளர் வர்க்கத்தை சேர்ந்த கட்சி. இந்த நாட்டில் அனுர திசாநாயக்க ஜனாதிபதியாக மட்டும் இந்த பிரதேசத்தில் அனுர திசாநாயக்க யார் என்று தெரியாமல் இருந்திருக்கு. ஆனால் ஜனாதிபதியான பிறகு அவரின் தகவல்கள் உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கு. எவ்வாறு? அவர் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர். உங்களை மாதிரி இந்த பிரதேசத்திலிருந்து கொட்டில் வீடுகளில் இருந்து வந்தவர். உங்களை மாதிரி வறிய மக்கள் இன்று நாட்டின் ஜனாதிபதியா இருக்கிறார். நான் ஒரு உதாரணத்தை கூறுகிறேன். அவர் ரயில் பெட்டியில் வடை வித்திருக்கிறார். அவரே கூறியிருந்தார். ஏனென்றால் கல்வி கற்பதற்காக அவர் ரயில் பெட்டியில் திரிந்து வித்திருக்கிறார். உங்களுடைய கஷ்டங்களை உணர்ந்திருக்கிறார். நாங்கள் ஆட்சி அமைத்து ஜனாதிபதி ஆட்சி அமைத்து இன்றுடன் கிட்டத்தட்ட 6 மாசங்களை கிடக்கும். பார்லமென்ற அதிகாரங்களை கைப்பற்றி 4 மாசங்களை கிடக்கின்றன. எமது நாட்டில் ஒரு வரவு செலவு திட்டம் இப்போது சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. புதிய வரவு செலவு திட்டம் இன்று பார்த்திருப்பீர்கள். உங்களது முக புத்தகங்களூடாக ஊடகங்களுக்கூடாக நீங்கள் தகவலை பெற்றிருப்பீர்கள். நாங்கள் ஆட்சி அமைத்து ஒரு குறுகிய கால பட்ஜெட் செய்திருந்தோம் இந்த நாட்டில். அதில் உண்மையாகவே நாங்கள் இயன்றளவு மக்களுக்கு சேவை செய்திருக்கோம். உங்களுக்கு வந்திருக்கும். அஸ்வச பெறுநர் இதில் இருப்பீர்கள். அஸ்வச காசு அதிகரித்திருக்கின்றோம். அதே நேரம் பாடசாலை பிள்ளைகளுக்கு 6000 ரூபாய் அஸ்வச பெற பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறோம். அதே நேரம் 300 பிள்ளைகளுக்கு, குறைந்த பாடசாலை பிள்ளைகளுக்கு 3000 ரூபாய் கொடுத்திருக்கிறோம் சப்பாத்து வேண்டுவது. ஏன் இதுகளை செய்கின்றோம் என்றால் எமது பிரதேசத்தில் கல்வி இன்றியமையாது. பாடசாலை பிள்ளைகளுக்கு புத்தகம் வேண்டுவதற்கு, வாய்ப்பு வேண்டுவதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகின்றனர். அதனால் இந்த நாட்டின் ஜனாதிபதி கூறுகிறார், கிராமிய மட்டத்திற்கான நிதிப்பாய்ச்சல் கண்டிப்பாக தேவை. இந்த இடத்திற்கு வரும்போது பாரியளவு மக்கள் தொகை இல்லை, சிறிய மக்கள் தொகையை கொண்ட ஒரு கிராமம், அழகிய கிராமம். நிலம் என்பது வெற்றுக்காடுகளாக சும்மா இருக்கிறது. அதற்கான ஒரு தொழில் முயற்சி ஏற்படுத்துவதற்கு இந்த பிரதேசத்தில் இருந்து இதுவரை காலவும் யுத்தம் முடிந்து 15 ஆண்டுகளாக இதுவரும் எதுவும் செய்யவில்லை. ஆனால் நாங்கள் கூறுவோம், இந்த கிராமம் மட்டுமில்லை, வடமாகாணத்தில் எந்த தொழில்துறைகளையும் உருவாக்கவில்லை. நாங்கள் இப்போது உப்பளத்தை உருவாக்கி இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், உப்பளம் தொழிற்சாலை ஆரம்பித்து பேக்கிங் வழியில் வரப்போகிறது. அதே நேரம் இரசாயன ஃபேக்டரியை ஆரம்பிக்க போகிறோம். அதே நேரம் ஒட்டி சுட்டான் ஓட்டு தொழிற்சாலையை ஆரம்பிக்க போறோம். மாங்குளத்தை மையப்படுத்திய ஒரு பொருளாதார வலயம் ஒன்றை உருவாக்க போறோம். அவ்வாறு என்றால் நாங்கள் கூறுகிறோம், இந்த பிரதேசத்தில் அதிகளவான தொழிற்சாலைகள் உருவாகும் போது இங்கே இருக்கும் இளைஞர்கள், யுவதிகள் வேலைக்கு செல்வர். அதே நேரம் இந்த பிரதேசம் என்பது கடற்தொழில் சார்ந்து வாழும் பிரதேசம். நாங்கள் நினைக்கின்றோம், கடற்தொழிலை நம்பி வாழ்வது 2 தொழில்களை செய்யக்கூடிய பிரதேசமாக இருக்கிறது. விவசாயம் செய்யலாம், தெங்கு வலயம் உருவாக்க போகிறோம். வடமாகாணத்தில் அதிகளவான தெங்கு வலயம் உருவாக்க போகிறோம். அப்போது கடலுக்கு சென்று விட்டு விவசாயம் செய்து தெங்கை செய்யலாம், தென்னை உற்பத்திகளை. அவ்வாறு உற்பத்தி செய்யும் போது இந்த பிரதேசத்தில் தங்கி வாழ்வர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். ஏனென்றால் இங்கே எடுத்துக்கொண்டால் தோழர் கூறியிருந்தார், மீனை பிடித்துவிட்டு மீனை கொண்டே விற்பதற்கு மேலதிகமாக மற்றவர்கள் வித்தவிடுந்தான் உங்களோட சந்தையில் கொண்டே விற்பது சிறந்த விலை கிடைக்கவில்லை. இந்த பிரதேசத்தில் தெங்கு உற்பத்தி, மீன் உற்பத்தி செய்யும் போது உங்களோட பொருளாதாரம் அபிவிருத்தி அடையும். அப்போது எமது இலக்கு கிளிநொச்சி மண், பூனேரி மண் என்பது உண்மையாக வந்தாரை வாழ வைத்த மண். பல இடங்களிலிருந்து இந்திய குடியேறி வந்திருக்கிறார்கள், பல மக்களை செந்தளிப்பாக்கியிருக்கு. ஆனால் இந்த யுத்தத்திற்கு பிறகு எல்லாரும் கண்டும் காணாதமே இருக்கு. தேர்தல் காலங்களில் வருவார்கள், தேர்தல் காலத்தில் பிரச்சாரத்தை செய்வார்கள், அதன் பிறகு காண கிடைப்பதில்லை. நாங்கள் ஒன்றை கூறுகிறோம், இந்த முறை பார்லமெண்ட் தேர்தலுக்கு அதிகமான வாக்கை பெற்று தந்திருக்கிறார்கள் தமிழ் மக்கள். அதே நேரம் இந்த கிராமத்தில் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவை நிலைநாட்டுவதற்கு, தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவு இருக்கென்று வெளிப்படுத்துவதற்கு இது ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக அமைகிறது. இதற்கு முதல் ஒட்டுமொத்த பூனேரியில் பார்த்தார்கள், ஆனா இந்த கிராமத்தில் என்று பார்க்க முடியல. இப்போது இந்த கிராமத்தில் தேசிய மக்கள் சக்தியின் பிரதேச உறுப்பினர்களால் தெரிவு செய்யப்படுமானால் என்ன நடக்கும்? இந்த பிரதேசத்தில் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவு இருக்கிறது. நீங்களும் நாங்கள் தான் இந்த அரசாங்கம் 5 வருடங்கள் இருக்க போகின்றோம். அதைவிட 5 வருடத்துக்கு மேலதிகமாக இருப்போம். ஏனென்றால் நாங்கள் நல்லதைத்தான் செய்ய வந்திருக்கிறோம். என்று எடுத்துக்கொண்டால் முன்னைய காலத்தில் அமைச்சர்கள் மேலே எடுத்து பாருங்கள், 48 அதிகமான கேபினட் அமைச்சர், பிரதி அமைச்சர், ராஜாங்க அமைச்சர் என்று 100க்கு மேற்பட்ட அமைச்சர்கள் இருந்தார்கள். நாங்கள் ஒன்றை உங்களிடம் கூறுகிறேன், நீங்கள் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை டேக்ஸ் கட்டுறீங்க, பிறப்பு சான்றிதழ் டேக்ஸ் கட்டுறீங்க, இறப்பு சான்றிதழ் டேக்ஸ் கட்டுறீங்க. இதுதான் அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் எல்லாத்திலையும் டேக்ஸ் கட்டுறீங்க.
இதுதான் இந்த திரைசேரியில் சேருகிறது. நாங்கள் உங்களுக்கு கூறுகிறோம், உங்களோட 3 பணம் இருக்கிறது. ஒன்று உங்களது பொக்கெட்டில் இருக்கிறது, அடுத்தது பேங்கில் ஏடிஎம் கார்டில் இருக்கு, அடுத்தது இந்த திரைசேரியில் இருக்கிறது நாட்டின் பணம். இந்த திரைசேரியில் இருந்தவர்கள் தான் இதுவரை காலமும் திருடி தங்களது சோகங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தார். அரசியல்வாதிகளுக்கு பூரண சுதந்திரம். இன்றைக்கு நான் ஒரு ஆளுங்கட்சி பார்லமெண்ட் உறுப்பினராக வந்திருக்கிறேன். இங்கே போலீசார் வந்திருக்கிறார்களா, இராணுவத்தில் வந்திருக்கிறார். முந்தைய ஆளுங்கட்சி பார்லமெண்ட் உறுப்பினர் வருவதென்றால் இப்படி இருந்திருக்கு. இந்த இடத்தில் அதிசொகுசு வாகனம் வந்திருக்கு, போலீசார் வந்திருக்கார். இன்றைக்கு இதையும் நாங்கள் எடுக்கவில்லை. ஏனென்றால் நாங்கள் கீழ்மட்ட மக்களுடன் பிளங்குபவர்கள். முந்தைய பார்லமெண்ட் உறுப்பினர்கள் தான் பெரிய வர்க்கம், பணக்கார வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். அப்போது அவர்கள் கீழ்மட்ட மக்களின் உணர்வுகளை புரியாதவர்கள். அப்போது அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கும், குழம்பி இருவார்கள். அப்ப நாங்கள் கீழ்மட்ட மக்களுடன் பழகுவதால் எங்களுக்கு மக்கள் தான் நம்பிக்கை இருக்கிறது. எங்களது பாதுகாப்பு மக்கள் தான் எங்களுக்கு பாதுகாப்பு வழங்குவார்கள். நாங்கள் உங்களுக்கு பிழை செய்வோமானால் உங்களிடம் எதிர்ப்பு வரும். எங்களுக்கு நாங்கள் மக்கள் நியாயமான பக்கம் நின்று நாங்கள் செயற்பட போகின்றோம். இன்று வரவு செலவு திட்டம் பூர்த்தியாகியுள்ளது. இன்று தேர்தல் ஒன்று வந்திருக்கிறது. தேர்தல் பிறகு எமது வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்படும். இந்த பட்ஜெட் என்பது இந்த ஆண்டுக்குரிய பட்ஜெட் தான். இதுவரை காலம் பட்ஜெட் நிதி ஒதுக்கீடு மேலதிகமாக திரும்பி செல்லும். அல்லது இன்று பார்த்து கொண்டு வரும்போது போட்டோ எடுத்துக்கொண்டு ஏடிபி ஃபண்டில் இந்த வீதியை புனரமைப்பதாக 2021 முடியும் என்று போட்டிருந்தார்கள். அந்த ஃபண்டுக்கு என்ன நடந்தது என்று தெரியாது. இன்று வந்தவுடன் நான் அந்த நேம்போட்டை பலகை படம் எடுத்து விட்டு செல்கிறேன். கிளிநொச்சி பூநகரி பிரதேச சபைக்கு போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து பாராளுமன்ற உறுப்பினர் கருணாநாதன் இளங்குமரன் தலைமையில் பூநகரி வெட்டுக்காடு பகுதியில் மக்கள் சந்திப்பு நடைபெற்றது. இவ்வளவு காலமும் நாங்கள் எவ்வாறு இருந்தோம் என்பது முக்கியம் கிடையாது, இனி எவ்வாறு இருக்க போறோம்ன்றதான் முக்கியம். ஸோ அந்த விதத்தை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது தங்க முட்டை கையில் கிடைச்ச மாதிரி எங்கட வட்டாரத்துக்கு கூட நான் ஒரு வேட்பாளர் தான். உங்களுக்கு 2 வேட்பாளரை தந்திருக்கு. அதாவது இந்த ராசமாடு பகுதிக்கு எருவிட்டானில் இருக்கிற 2 வேட்பாளர் கிடைச்சிருக்காங்க. விஷயம் வழங்குதா? 2 வேட்பாளர்களை வச்சு நீங்கள் எவ்வளோ விஷயத்தை நீங்கள் சாதிச்சு கொள்ளலாம். இதுக்கு முதல் நடந்த தேர்தல்களில் உங்களுக்குரிய அபிவிருத்தி திட்டங்கள் எப்படி கிடைச்சுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. ஆனால் இனி சீராக கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. முதலாவது இந்த பிரதேச சபை தேர்தல் என்றால் என்ன என்ற ஒரு அடிப்படையான விஷயத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பிரதேச சபையில் போகிற வேட்பாளர்கள் அரிசிலையோ பரிசுலையோ மாற்றப்படுறது கிடையாது. அது அரசாங்கம் பார்த்துக்கொள்ளும். எங்களுடைய வேறு விடயங்களை பார்க்கறதுக்கு வேறு ஆட்கள் இருக்கிறாங்க. பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதிகளில் செய்ய வேண்டிய அபிவிருத்தின்னு சொல்லி சொன்னால் வீதி, தெருவிளக்கு, மயானம், மைதானம், சிறிய கழகங்கள் மற்ற ஒரு சில முக்கியமான இந்த பிரதேச சபை ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களுக்குரிய அபிவிருத்திகளை மாத்திரம்தான் நாங்கள் செய்து கொள்ள முடியும். எனவே வேட்பாளர்களிடம் சில பேர் முட்டாள்தனமான கேள்விகளை கேட்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம். எங்களுடைய வேட்பாளர் கேட்க மாட்டாங்க, என்ன ஆளுங்கட்சின்னு சொல்லி தெரியும். கேட்பாங்க எப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த விலை கூட்டிட்டு, பெட்ரோல் கேஸ் விலை கூட்டிட்டு, அரிசியில் குறைஞ்சிட்டு அதை பார்க்கறதுக்கு கவர்மெண்ட் இருக்கு. விரும்பாமலும் நாங்கள் 5 வருஷம் கவர்மெண்டோட பயணிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதே மாதிரி அரசாங்க கட்சியூடாக பயணிக்கக்கூடிய 2 வேட்பாளர்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம். எங்களோட கிராமத்தை பொறுத்த மட்டும் இல்லை, அதாவது உங்களோட கிராமத்தை பற்றி யோசிக்கணும்னு சொல்லிச்சுன்னா உங்களோட கிராமத்தை சேர்ந்த பிள்ளைக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும். விஷயம் விளங்குது. உதாரணத்துக்கு ஒரு மாகாண சபையால் ஒரு நிதி ஒதுக்கப்படும் சொல்லிச்சுன்னா அது பிரதேச சபைக்கு உறுப்பினர்களுக்கு கூடாகத்தான் அந்த நிதி செல்ல போகும். அவ்வளவு. உதாரணத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபா தான் ஒரு உறுப்பினருக்கு ஒதுக்கப்படும் சொல்லிச்சுன்னா 5 லட்சம் ரூபா தான். வேற பிரதேச உறுப்பினர்கள் நீங்க தெரிவு செய்வீங்களா இருந்தா அந்த 5 லட்சம் ரூபாய் மட்டும் வச்சுதான் நாங்கள் வேலை செய்வோம். ஆனால் ஆளுங்கட்சி நீங்க தெரிவு செய்வீங்கன்னு சொல்லி சொன்னா அதற்கு மேலாக வேற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட ஒதுக்கப்படுகிற நிதிகளை கூட பெற்று எங்களுடைய அபிவிருத்திகளை மேற்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவது எல்லாம் எப்படி இருக்கின்ற விஷயத்தை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். அதே பிரதேச சபை, அதே நம்மள மாதிரி இன்னொரு பக்கத்து வட்டாரம், அவங்களால அந்த டெவலப் எல்லாம், நான் ஊர பேர்களை நான் சொல்ல விரும்பல, டெவலப் எல்லாம் செய்ய முடியும்னு சொல்லி சொன்னா எங்களோட ஊருக்கு எனக்கு கிடைக்கல ஏன்னு சொல்லி சொன்னா எங்களை பற்றி பேசுறதுக்கு அந்த ஆட்கள் கிடையாது. உங்களை பற்றி, உங்களோட சமுதாயத்தை பற்றி, நம்மளோட பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி, அதாவது உங்களோட இந்த வட்டாரத்தினுடைய அபிவிருத்தியை பற்றி பேசுறதுக்கு உங்கள ஆக்கள் இருந்து போகாட்டி வேற யாருமே எங்க பேச மாட்டாங்க. இப்ப நான் போனா என்ன செய்வேன்? முதலாவது உதாரணத்துக்கு எனக்கு பசிக்குது, என் பிள்ளை பசிக்குது, நான் ஒரு அப்பாவா இருக்கிறேன், பசிக்குது, சரி என் பிள்ளைக்கு பசிக்குது, பக்கத்து வீட்டு பிள்ளைக்கும் பசிக்குது. முதலாவது நான் எதை யோசிப்பேன்? அரசாங்கம் எல்லாருக்கும் செய்யும், நான் இல்லைன்னு சொல்ல இல்லை. எங்களோட எம்பியும் எல்லாருக்கும் பாராபட்சம் பார்க்காம செய்வார். ஆனா முன்னிலைப்படுத்துற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அப்ப எனக்கு எந்த பிள்ளைக்கு பசிக்குது, பக்கத்து வீட்டுலைக்கும் பசிக்குது, முதலாவது நான் எந்த பிள்ளையோட பசியை தாத்த பார்ப்பேன். 1000 பேர் போய் கேட்டாலும் முதலாவது நாங்க போய் கேட்கிறவங்களோட தேவையை நிறைவேற்றி போட்டுதான், ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களோட தேவை நிறைவேற்றப்பட்ட பிறகுதான் மற்றவர்களோட தேவை நிறைவேற்றப்படும் என்பதுதான் உண்மை. உறுப்பினர் நாளைக்கு நியூஸ் வரும், அவர் ஏன் நடத்தி விழுந்தார், அவர் போட்ட ரோட்டிலே அவர் நடத்தி விழுந்தார்.
இப்படிதான் நடந்து கொண்டிருக்கு. சின்ன சின்ன பிள்ளையும் பிடிக்கிறது பார்த்து கொண்டிருக்காங்க. புதுசா படம் போட்டு காட்டி கொண்டிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கணக்கில் எடுக்காங்க. நான் சில பேர் ஃபேஸ்புக் பக்கம்லாம் போகிறது கிடையாது. ஏண்டா சின்ன ஒரு புதுசாக ஒரு படம் காட்டி கொண்டு கைச்சிருப்பா நினைக்கிறேன். அதாவது ஒரு எல்லாத்தையும் பேசி முடிஞ்சு அதை பேச முடியாத கட்டத்தில் வந்து இனவாத அரசியல் வந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது எங்களுடைய பிரதேசத்துக்கு ஒரு சிங்களாக்களை கொண்டு போறாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று வந்தது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நிறைய இதுக்குள்ள கேட்டாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. 100 தமிழ் வேட்பாளர்கள் மன்னார் மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்தி நிற்கிறாங்க. 100 வேட்பாளர்கள் நிற்கிறாங்க தமிழாக. அதாவது அந்த பிரதேசத்தில் உள்ள, அதாவது அந்த நரிக்காடுன்ற ஒரு கிராமம் இருக்கிறது, அந்த கிராமத்திலிருந்து ஒரு வேட்பாளரை போனஸ் அடிப்படையில் தான் தந்தாங்க. அவர் எடுக்கிற வாக்கு மாறுக்கு போப்போன்னு சொல்லி சொன்னா அந்த கட்டணம் கூட கட்டணம் சேர்ந்த அவருக்கு தான் அந்த வாக்கு போப்போது. பிரதேச சபை தேர்தலானது இந்த வருடம் நடைபெற உள்ளது. வருகின்ற 5ஆம் மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள பிரதேச சபை தேர்தலிலே இந்த நானாட்டான் பிரதேச சபையிலே காணப்படுகின்ற 8 வட்டாரங்களிலே இந்த வாழ்க்கை பெற்றான் கண்டல் வட்டாரமானது உண்மையிலே 2800 வாக்காளர்களை கொண்டதாகவும் 10 கிராமங்களை கொண்டதாகவும் உள்ளடக்கிய ஒரு பெரிய பிரதேச வட்டாரமாகும். இந்த வட்டாரத்திலே 3 போட்டியிடுகின்றனர். இதிலே 2 வேட்பாளர்கள், ஒரு ஆள் பட்டியலிலே போட்டியிடுகின்றார். பட்டியலிலே சேர்க்கப்பட்ட ஒருவர். உண்மையிலே இந்த பிரதேசமானது பார்க்கும்போது ஏனைய பிரதேசங்களை விட மிகவும் நலிவுற்ற நிலையிலே, அதாவது பாதைகள் சீரற்ற நிலையிலே காணப்படுகின்றது. ஏனைய மயானம் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இதிலே உண்மையிலே எந்த ஒரு வசதியும் இல்லாமல் நானாட்டான் பிரதேசத்துக்குரிய அந்த மயானமானது காணப்படுகின்றது. கடந்த காலங்களிலே பிரதேச சபை உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். ஆனால் இங்கே இருந்து தெரிவு செய்யப்பட்ட எமது உறுப்பினர்கள் அனைவரும் எதிர்க்கட்சியிலே தான் அமர்ந்திருந்தார்கள். கூடுதலாக இதன் காரணத்தினால் இவர்கள் தங்களது பிரதேசங்களை அபிவிருத்தி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. ஆனால் இந்த முறை எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலே, அதாவது இந்த தேசிய மக்கள் அரசாங்கமானது எமது மக்களுக்கு சிறந்த முறையிலே இந்த பிரதேசத்தை வழிநடத்தி செல்லவும் அபிவிருத்தி செய்யவும் இந்த தேர்தலிலே இளம் வேட்பாளர்கள், நன்கு கல்வி கற்ற இளமையான துடிப்பான வேட்பாளர்களை களமிறக்கியுள்ளது. நிச்சயமாக இந்த 8 வட்டாரங்களிலேயும் தேசிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதுடன் இவர்கள் ஆட்சியையும் அமைத்துக் கொள்வார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஆகவே இங்கே வருகை தந்திருக்கின்ற மக்களே, கடந்த காலங்களிலே நீங்கள் பல்வேறுபட்ட கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களித்திருக்கலாம். ஆனால் இந்த முறை நாங்கள் இலங்கையிலே பார்க்க போனால் ஜனாதிபதி எமது கட்சியைச் சேர்ந்தவர். அதேபோல் பாராளுமன்றத்திலே 225 பேரில் 159 பாராளுமன்ற உறுப்பினர்களை எமது கட்சி கொண்டுள்ளது. இங்கே காணப்படுகின்ற மக்களுக்கு ஏற்படுகின்ற அது தேவைப்பாடுகளை அறிந்து நாங்கள் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் உண்மையிலே இந்த மக்களுக்கு சகல விதத்திலேயும் நாங்கள் எதிர்காலத்தில் உதவி செய்வோம். அதேபோல் இந்த பிரதேச சபையிலே இந்த பிரதேசத்திலே காணப்படுகின்ற பல்வேறு குறைபாடுகள் உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளம் வந்தால் பாதைகள் சீரழிந்து காணப்படுகின்றது. நேற்றைய தினம் மடுக்கரைக்கு சென்றிருந்தேன். உண்மையிலே நான் நினைக்கின்றேன் ஒரு 4 கிலோமீட்டர் தூரம் இந்த கார் என்ன சொல்லுங்க சேத்துலான்னு போச்சு. உண்மையில் இன்னைக்கு கவலையாக இருந்தது. அங்கே இருக்கின்ற மக்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 2000 பேர் 2000 பேர் வாக்காளர் பெருமக்கள் இருந்தும் கடந்த காலத்திலே மிகவும் கைவிடப்பட்ட நிலையிலே அந்த பாதைகள் காணப்படுகின்றது. இதற்கான காரணம் உங்களுக்கு தெரியும். இங்கே வருகின்ற வேட்பாளர்கள் பல்வேறுபட்ட கட்சிகள் அவர்களை வாக்குகளை கொள்ளையடிப்பதைத்தான் நோக்கமாக கொண்டு செயற்பட்டார்களே தவிர மக்களுடைய தேவைகளை உண்மையிலே பூர்த்தி செய்யவில்லை என்பது நன்றாக தெரிகின்றது. எதிர்வருங்காலத்திலே எமது ஆட்சி இந்த பிரதேச சபையை கைப்பற்றியவுடன் மக்களுக்கான சகல தேவைகளையும் பூர்த்தி செய்து மக்களினுடைய வளமான எதிர்காலத்தை ஏற்படுத்தும் என்பதில் சிறிது கூட நீங்கள் ஐயப்பட தேவையில்லை. அத்துடன் இங்கே நானாட்டான் பிரதேசத்திலே போட்டியிடுகின்ற, அதாவது இந்த 8 வட்டாரங்களிலேயும் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை இந்த பிரதேச மக்கள் உண்மையிலே மிகவும் சந்தோஷமாக ஆதரவளித்து வருகின்றார்கள் என்பதை கண்கூடா காணக்கூடக்கூடியதாக உள்ளது. எனவே இங்கே வருகை தந்திருக்கின்ற 100கணக்கான மக்கள் வந்திருக்கின்றீர்கள்.
உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கின்றது. கடந்த காலத்திலே இவ்வாறான கூட்டம் வைத்தால் இவ்வளவு மக்களுடைய பங்களிப்பு காணப்படுவதில்லை. மிகவும் விறுவிறுப்பாகவும் சந்தோஷமாகவும் இந்த கூட்டத்திலே வருகை தந்து இந்த இளம் வேட்பாளர்களுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவித்துவிட்டு நான் உண்மையிலே உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறிய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. இன்றைக்கு எங்கள் இந்த கடல் பிறப்பு எடுத்துக்கொண்டு போனால் இன்றைய கடலில் ஒட்டிய வெளிச்சம் என்று சொன்னால் கடலில் போட்டு ஓடிக்கொண்டு போக முடியல. அவ்வளவு வெளிச்சங்கள் விலை வழிய லைட்டுகளை கட்டி ஒரே வெளிச்சமாக கிடக்கு. அப்போ சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பெரிய லைட்டை கிடக்கிற விலையில கட்டி போட்டு அந்த விலை வழியை வயரை கொண்டு வந்து உள்ளுக்கு பட்டியை வச்சு கொண்டு பட்டியில் ஸ்டார்ட் பண்ணி விடுறாங்க. கடலை பார்த்தால் சும்மா அது பெரிய போக்கஸ் லைட் பூட்டி கிடக்கிற மாதிரி கடல் கிடக்குது. அப்போ இப்படியே இந்த கடல் போகமா இருந்தால் இந்த நிலைமை என்ன? இதுக்கு இந்த நீர்வளத்துறை என்ன செய்ய போகுது? இந்த கட்டக்காட்டில் வெளிச்சம் பாய்ச்சி மீன் பிடிச்சவர்னு சொல்லி ஒரு படகை கைது செய்திருக்கு. கடல் படகை கட்டக்காட்டில் வெத்தில. நீங்கள் செய்கிற அடாவடித்தனம், உங்களோட போலியான அரசியல் அடுத்த சுயலாப அரசியலை செய்வதால இன்றைக்கு மக்கள் எல்லாரும் பொறுத்து தூக்கி எறிஞ்சு விட்டுருக்கிறேன். எல்லாம் தூக்கி அறியப்படும். உண்மை அன்றைக்கு என்ன கரையர் எடுத்து போன் பண்ணி கேட்டவள் அன்னை யாருக்கு என்ன ஓட் பண்றது பேசாத இரடா வீட்டில் என்று சொன்னேன். ஒன்றில் உங்களோட ஏரியாவில் உங்களுடைய ஆக்களை விடு. இப்போ பருத்துக்கிற நகரசபை என்று சொன்னா எத்தனை வட்டாரத்துக்கு உங்களுடைய ஆக்களை நிறுத்தி உங்களுடைய ஆக்களை போட் பண்ணி உங்களோட பிரச்சனை நீ கையில் எடு. நாங்கள் இப்படி இருக்க மாட்டோம். அவங்க எங்களை குட்டி கொண்டாந்து இருப்பாங்க, நாங்கள் குடிஞ்சு கொண்டாந்து இருக்கணும். இனிமே தன்னும் அமைப்புகளும் ஒவ்வொரு அமைப்புகளும் அமைப்பு ரீதியாக எங்களை நிறுத்தி எங்களை பிரச்சனை தீர்க்க ஒரு நடவடிக்கையை நீங்கள் எடுக்கணும், மக்கள் எடுக்கணும். அதுவரையும் நாங்கள் கேவலமாக தான் சாவோம், கேவலமாக தான் போவோம். எல்லா இடமும் எல்லாம் நடக்கும். நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது. மக்களும் பார்த்து கொண்டிருக்கிற எல்லா அமைப்புகளும் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சிலரை தவிர நான் தான் சொல்றேன் திருப்பியும் எங்களை எல்லாரும் பிள்ளை, நாங்களும் பிள்ளை, எல்லாரும் பிள்ளை. ஏனென்று எடுத்து கதைக்கிறதுக்கு போய் துணிஞ்சு கதைக்கிறதுக்கு ஒருத்தருக்கும் துணிவு இல்லை. ஏன் உங்களுக்கு என்ன 2 கோடி இருக்கிறீர்கள். இதுதான் நடக்குது. இனிமேலும் அப்படி இருப்பீங்களா இருந்தால் நாங்கள் என்ன செய்யற என்ன வழி இல்லாமல் எங்கெங்க போய் நிற்க போறோமோ ஆண்டவனுக்கு தான் தெரியும். தற்போது அர்ஜுனா சொல்றதை நான் கேட்டேன், கலைச்சதை நான் பார்த்தேன். தனக்கு போட் பண்ணாட்டியும் நீங்கள் கயந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு போட் பண்ணுங்க. இன்றைக்கு பார்லிமெண்டில் ஒரு டீசெண்டான முறையில் மக்களுக்காக கலைக்கிற ஒரு மனுஷன் என்று சொன்னால் அது கயந்திரகுமார் பொன்னம்பலம் இருந்தான்னு சொல்லி அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருந்தார்கள். இன்றைக்கு அர்ஜுனா கயந்திரகுமார் பொன்னம்பலத்தோட ஒன்று சேர்ந்து உள்ளூராட்சி சபை கேட்டாலும் சரி, அல்லது வடக்கு மாநில சபையை கேட்டாலும் சரி, அதை எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. நீங்கள் எல்லாரும் ஒன்று சேரணும். அந்த டபுள் கேம் விளையாடாமல் அங்கே ஒன்று கலைச்சு இங்கே ஒன்று கலைக்காமல் நல்ல மனசுத்தியோட உண்மையோட வடிவா ஒன்று சேர்ந்து கலைச்சு எங்களோட மக்களுக்காக நில்லுங்க. அப்போ இன்றைக்கு கயந்திரகுமார் பொன்னம்பலத்தோட நாங்கள் ஒன்றிணைஞ்சு சில தேர்தல் கேட்க வந்தாலும் பெறும், இல்லாட்டி கயந்திரகுமார் பொன்னம்பல மக்களுக்கு போட் பண்ணுங்கன்னு சொல்ற உண்மையான அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் ஏன் கயந்திரகுமாராக்கள் செய்கிற போராட்டத்தில் கலந்து கொள்ள முடியல? கையிட்டு போய் யாரையில அதில் கலந்து கொண்டு நான் இன்றைக்கு முன்னாள் எங்கேயோ தூக்கி போட்டியிருப்பேன். ஆனால் நீ அந்த விகார கட்டியாச்சு, நீ ஒன்றும் செய்யலாது, அது இடிக்கலாது, அதுக்குரிய காணிய வளங்களும் உண்டு. அதுக்கு நான் பதில் சொல்லியிருந்தான். விரும்பி அர்ஜுனா அந்த வீட்டில் ஒன்றை விகாரியை கட்டுக்கோ, இதை இடிச்சு போட்டு அர்ஜுனா அந்த வீட்டில் ஒன்றை விகாரியை கட்டுக்கோ, சுத்தவரை அர்ஜுனா அந்த விகாரியை சுத்தவரை சீக்கிரம் குடியேற்ற நேரம் அர்ஜுனா பார்த்து கொண்டு கட்டுறது. ஏனென்று சொன்னால் எங்களோட நிலம் அபகரிக்கப்படுது. நீங்கள் அங்கே அரசாங்கத்தோடைய அங்கே போய் ஒன்றை காய்க்கிறது, இங்க எங்களுக்கு ஒன்றை காய்க்கிறது, மக்களை உசுப்பேற்றுறது, அங்கே போய் ஒன்றை காய்க்கிறது. எல்லாரும் நாங்களும் குண்டு சட்டியில் குதிரை ஓடுற மாதிரி நானும் 11 முறைக்கு நான் பாராளுமன்றம் போனாங்க. பாராளுமன்றத்தில் எங்களோட பிரச்சனைகள் கடத்தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காக பாராளுமன்றம் போய் மேலே இருந்து பார்த்துறாங்க. அங்கே நாங்கள் பார்த்துட்டு சாப்பாடு நேரம் போய்க்க நாங்கள் வேறையா சாப்பிட்றது. அங்கே போனால் அவங்க ஒன்றா சாப்பிட்டு கட்டி பிடிச்சி கை தட்டி சிரிச்சு கும்மாளம் செய்து கொண்டு வாரீர்கள். அப்போ நீங்களா இந்த மக்களுக்காக போராட போறீர்கள்? நீங்களா மக்கள் இந்த சுயநலத்தை மக்கள் இந்த நிலத்தை கருதி போய் செய்ய போறீர்கள்? இதில் ஒரு சின்ன கேள்வி. உங்கள் பண்டைக்கு நீங்கள் ஒரு நாளை தேட்டுக்கோ, நீங்கள் 4 கட்சி ஒன்று சேருங்க, போங்க தைக்கிட்டு வியாரைக்கு. இன்னைக்கு இன்னும் ஒரு கட்டிடம் திறந்துருக்கான். அதில் நான் பார்க்கல, அதில் நான் வாட்ஸ்அப்பில் போது பார்க்குறேன், அதில் சொல்லுவேன் இன்னும் அடுத்த கட்டிடம் திறந்தாச்சுன்னு சொல்லி அந்த பிள்ளைகள் கத்தி கொண்டு இருக்கிறார். பிறகு திருப்பி ஏதோ அமைச்சர் வராரு கதைக்கிறார், அப்புறம் அதுவும் ஏதோ பிசுறு பட்டு ஏதோ பிரச்சனையான்னு சொல்லி அதுவும் ஒரு வாட்ஸ்அப்பில் போய்கொண்டிருக்கு. அப்போ இதுதான் பிரச்சனை. எனக்கு என்ன, அவர் தண்ட கட்சியால் தான் செய்கிறார். சரி, அவன் செய்துட்டு போட்டேன்ப்பா, நீ அடுத்த போய் செய்யன். உங்கள்கிட்ட ஆக்கள் இல்லையோ கட்சியில் தங்களோட கட்சியை வச்சு தெரிஞ்சு செய்கிறாங்க. மற்றவங்களுக்கு அறிவிச்சாங்களோ அறிவிக்கல வேற பிரச்சனை. இது இங்கே நடக்குதுன்னு சொல்லி மற்ற கட்சிகள் இல்லாமல் வாய்க்க விரல் வச்சு சூப்பி கொண்டாயிருக்கிறேன்.
ஏனென்று சொன்னால் இப்படி ஒரு போராட்டம் பிகார கட்டப்பட்டிருக்குது. காணி சம்பந்தப்பட்ட அந்த பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள், தங்கச்சி மேரெல்லாம் இருந்து கலைக்குதுகள். எங்க ஒருங்கிணைப்பு கூட்டத்தினால எந்த கூட்டத்தினாலும் எழும்பி நின்று ஸ்ட்ராங்கா வழியாக கலைக்குதுகள். அப்ப நீங்களும் அந்த கூட்டங்களில் சில இடத்துல இருந்திருப்பீர்கள். ஏன் உங்களுக்கு இந்த பாதிக்க விரலாக சொல்லிருக்கிறீர்கள். இங்க என்ன நடக்குன்னு கூட தெரியாதோ. சரி, அவன் செய்கிறான், அவன் போட்டுக்கு சைக்கிள் போட்டுக்கு அங்கால நீங்கள் ஒரு நாள் போங்க, உங்களோட ஆகலத்தில் அடிக்கணும். நீங்க அடுத்த கட்சி போய் நின்று செய்யுங்க. அந்த கட்சிகள் இன்றைக்கு அவங்க சரி உண்மையின்படி கட்சி சார்ந்தாக்கெல்லாம் போராட்டத்தை செய்யறாங்கன்னு சொன்னால் மக்கள் முன்னணியால் ஏற்பாடு செய்யப்படுகின்ற போராட்டங்கள் அவர்களுடைய கட்சி சார்ந்து நடத்தப்படுவதாக சொல்லப்படுது. பொதுமக்களுக்கு அல்லது பொது அமைப்புகள் இல்ல அது அறிவித்தல் விடுக்கப்படுறது என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படும். இல்ல, அது உண்மைதான். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நீங்கள் போராட்டம் செய்றீங்களோ, ஒரு சில கொஞ்சம் பேரால் போராட்டத்தை செய்கிறீர்கள். இதை அமைப்புகளுக்கு அறிவிங்கோ, பொது அமைப்புகளுக்கு அறிவிங்கோ, சங்கங்களுக்கு அறிவிங்கோ, அறிவிச்சு மக்களை திரட்டுங்கோ. மக்களை திரட்டி மாநில ஒரு சக்தியான முறையில் போராட்டத்தை செய்து கொண்டு நான் ஏற்கனவே ஒரு அறிவித்தல் விட்டுறேன். நேற்றைக்கும் பார்த்தேன் ஒரு கயந்திரனோட ஒரு 5-6 பொம்பளைகள் 5-6 ஆம்பளைகள் கொஞ்சம் பேரா நிற்கிறேன். என்னன்னா ஒரு 25-30-50 பேருக்குள்ள நிற்கிறேன். இவ்வளவு பேரும் போராட்டத்தில் செய்யணும். அதில் போலீஸ்காரோட பிரச்சனைப்பட்டு இருக்கிறேன். அப்ப நீங்களே அது எல்லா அமைப்புகளும் அறிவிச்சு ஒரு நாள் ஸ்ட்ரைக் பண்ணுங்க. இன்றைக்கு இப்படி பிரச்சனை இருக்கா, எல்லாரும் நிப்பாட்டி எல்லாரும் ஒன்று சில போட்டு சொல்லி ஏன் அந்த அறிவித்தலை விட்டு உங்களால் போராட்டம் செய்ய முடியல? அதுதான் பிள்ளை. நாங்கள் காணி அபகரிக்கலாம், எங்க பெட்ரோல் சைட் போடலாம், எங்க பார் கொடுக்கலாம், எங்க கூழ்வார் அமைக்கலாம், எங்க பூட் சிட்டி போடலாம். இதைத்தான் அவங்க தங்களோட சுயநல அரசியலை தான் நடத்துறாங்க. போலி அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. தங்களோட சுயலாப அரசியல், போலி அரசியல். தாங்கள் வாழ்ந்தா சரி, தங்களோட குடும்பம் வாழ்ந்தா சரி, மற்றவனை நம்ம தமிழை நெக்கேடு போட்டாலும் பிரச்சனை இல்லை என்ற ரீதியில் இவங்க போய்கொண்டிருக்கிறாங்க. இப்போ உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்குது. ஆனால் இந்த நிலைமையிலேருந்து வல்வெட்டித்துறை நகர சபை எப்படியாவது ஆளுந்தரப்பு NPP அரசாங்கம் கைப்பற்றும் என்கின்ற தீவிர முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது. இந்த நிலைமையில நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்றீங்க? நான் மக்களுக்கு 2 இருக்கா சொல்லியாச்சு, 2 இருக்கா மீடியாவில் சொல்லியாச்சு. ஒரு சில அமைப்புகள் கூடவே இன்றைக்கு NPP அரசாங்கத்துக்கு தாங்கள் ஆதரவு என்று சொல்லித்தான் எனக்கு முன்னால் நேர சொன்னவங்க. நான் சொன்னேன், இதை விடா எங்கள் இந்த சகோதரங்களையும் அம்மா வேற கூட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ஆதி காலத்தில் இருந்து உங்கள் செய்ததை நீங்கள் மறந்து போறீங்களோ? நான் அறிய இன்றைய கொழும்பில இருந்து அடிச்சு உடைச்சு தமிழனை அடிச்சு வெட்டி கொத்தி வீடடிச்சு கொள்ளையடிச்சு இன்றைய கப்பலா வந்து இறங்கிறது. பருத்தித்துறையிலையும் காங்கிரஸ் துறையிலும் கப்பலா இறக்கிறவங்க. அதுக்கு பிறகு எங்க கலவரம் நடக்கல, எங்க போன வசம் வெட்டையில. சரி, சாதாரணமா எடுப்போம். மீசாலையில 8 பேரை கொண்டவர் வெட்டி, 8 பேரை வெட்டி கொண்டவனுக்கு தூக்கு தண்டனை விதித்தது வந்த ஜனாதிபதி அவருக்கு மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்திருக்கிறார் மிருசுவிலில. சரி, மீசாலையில மிருசுவிலில. அதே இடத்துல இன்றைக்கு தமிழ் அரசியல்வாதிகள் என்ன செய்தவங்க அவங்களுக்கு இன்றைக்கு எத்தனை ஆண்டு காலமா இன்றைக்கு ஜெயில் நடந்து வர்றாங்க. ஏன் அவங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுத்து அவங்களை விடுதலை செய்தால் என்ன? அப்ப இன்றைக்கு எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. தங்கள் இந்த இனத்துக்கு கொண்டு நடந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ஆதி காலத்துல இருந்து உங்கள் செய்ததை நீங்கள் மறந்து போறீங்களோ? நான் அறிய இன்றைய கொழும்பில இருந்து அடிச்சு உடைச்சு தமிழனை அடிச்சு வெட்டி கொத்தி வீடடிச்சு கொள்ளையடிச்சு இன்றைய கப்பலா வந்து இறங்கிறது. பருத்தித்துறையிலையும் காங்கிரஸ் துறையிலும் கப்பலா இறக்கிறவங்க. அதுக்கு பிறகு எங்க கலவரம் நடக்கல, எங்க போன வசம் வெட்டையில. சரி, சாதாரணமா எடுப்போம். மீசாலையில 8 பேரை கொண்டவர் வெட்டி, 8 பேரை வெட்டி கொண்டவனுக்கு தூக்கு தண்டனை விதித்தது வந்த ஜனாதிபதி அவருக்கு மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்திருக்கிறார் மிருசுவிலில. சரி, மீசாலையில மிருசுவிலில. அதே இடத்துல இன்றைக்கு தமிழ் அரசியல்வாதிகள் என்ன செய்தவங்க அவங்களுக்கு இன்றைக்கு எத்தனை ஆண்டு காலமா இன்றைக்கு ஜெயில் நடந்து வர்றாங்க. ஏன் அவங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுத்து அவங்களை விடுதலை செய்தால் என்ன? அப்ப இன்றைக்கு எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. தங்கள் இந்த இனத்துக்கு கொண்டு நடந்து விடுறாங்க. இப்ப இன்றைக்கு ராஜீவ் காந்தி நாட்டுக்கு வரையில அவருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது, அணிவகுப்பு மரியாதை செலுத்தப்பட்டது. அதில் ஒரு சிங்கள நேவிக்காரன் துவக்காலி அடிக்கிறான். என்னட்டு கேட்டால் அவனுக்கு மனநோய். நீங்கள் செய்கிற எல்லாருக்கும் மனநோய். ஆனா இன்றைக்கு இந்திய அரசாங்கம் அதை பார்த்துட்டு இருந்தது. இன்னும் ஒரு நாட்டு இந்த பிரதமரை கொண்டு நடக்க. அப்ப இந்த செய்கிறவன் எல்லாம் மனநோயாளியும் அவனும் மனம். இன்றைக்கு பட்டல இந்த தடவை எடுத்து பாருங்க. எத்தனை ஆயிரக்கணக்கான சிங்கள மக்களை கொலை செய்தவங்க, அதுல எங்கட மக்களும் நியாயமான பேரை கொலை செய்யப்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் பச்சை புலி ஒன்றை உருவாக்கி போறவன் வந்தவன் எல்லாத்தையும் கொண்ட JIP முழு பேரையும் கொண்டது. அதுல எங்கட மக்களும் அவ்வளவு பேர் செத்ததுதான்.
அப்ப இதெல்லாம் இப்படி காலங்காலமா செய்து கொண்டே இருக்கிறாங்க. இதை தட்டி கேட்க துணிவில்லை எங்களுடைய ஆக்களுக்கு. ஏன் உங்களால ஒன்று சேர்ந்து உங்களால ஒருமிக்க குரல் கொடுக்க முடியல? இன்றைக்கு அங்கால புள்ளியாரங்கரனா ஒரு பக்கத்தால் எழுப்பி விட்டாங்க, ஒன்று சேர்த்திருக்கிறாங்க, பழைய குருடி கதவத்தரோடி உண்டு. அப்ப இதே மாதிரி இப்படி அவனவனை செய்து எங்கட தமிழிய தேசியத்தை சிதறடிக்கிறாங்க. இந்த மக்கள் ஒன்று சேர்த்து நாங்கள் எங்கட பிரச்சனைக்காக போராடி இன்றைக்கு அண்ணன் எந்த வழியில இருந்து போல விட்டுட்டு போனவர், என்ன சொல்லி போட்டு போனவர்? தன்னை 9 எத்தனையோ நாடுகள் சேர்ந்து அழிக்க நினைக்குது, அதனால தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, தான் விட்டுட்டு போறேன், இந்த நாடுகள் உங்களை காப்பாற்றுமோ என்று அவன் சொன்னது. இந்த அளவு நாடு தங்களை அழிக்கிற நாடுகள் உங்களை காப்பாற்றுமோ? அப்ப இன்றைக்கு அண்டை இல்லை, இயக்கம் இல்லை, விடுதலை புலிகள் இல்லை. இன்றைக்கு பெற்றோராலையும் ஒப்படைக்கப்பட்டது. உண்மையா ஒரு நாள் ட்ரைனிங் எடுத்தாலும் 10 நாள் ட்ரைனிங் எடுத்தாலும், ஒரு மாதம் ட்ரைனிங் எடுத்தாலும், ஒரு வருஷம் இல்லை 10 வருஷம் 20 வருஷம் ட்ரைனிங் எடுத்தாலும் வாங்கோ, நாங்கள் 15-20 நாளில் விசாரிச்சு போட்டு உங்களோட பெற்றோர்கிட்ட திருப்பி ஒப்படைப்போம்னு சொல்லி பெற்றோரால் கையில் பிடிக்கப்பட்ட ஒப்படைச்சாக்கள் 4500 பேருக்கு மேலே பஸ்ஸாக ஏற்றி கொண்டு போனீங்க. ஆனால் இன்றைக்கு அதை பற்றி எந்த நாடு கதைக்குது? விடுதலை புலிகளை அழிக்கணும் என்று கங்கணம் கட்டின நாடுகள் ஏதாவது ஒரு நாடு இதை பற்றி வாய் திறந்திருக்கா? ஏன் இந்தியா வாய் திறந்திருக்கா? எந்த நாடு வாய் திறந்தது? ஒரு தரம் வாய் திறக்கல. இன்றைக்கு ஒன்றுமே இல்லை, ஒன்றுமில்லை அலாக்கியாச்சு. நீங்களும் இங்கே வந்து உங்களோட சுயநல அரசியலை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீங்க. போலி அரசியல்வாதிகள் உங்களோட சுயநலத்துக்காக உங்களோட குடும்பத்துக்காகத்தான் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கு எவனாவது சரி ஒட்டு மொத்தமா எல்லாரும்பா ஒன்று சேருவோம், சேர்ந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையை வைப்போம், தீர்வுக்கு வர நீங்கள் இப்படி இருக்க மாட்டோம். அவங்க எங்களை போட்டு அடிச்சு கொண்டான் இருப்பாங்க, எல்லா இடத்தையும் பிடிச்சு கொண்டான் இருப்பாங்க. நிலத்தி என்றாலும் சரிதான், எந்த இடத்தையும் பிடிக்கத்தான் போறாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட கோடியா பொட்டியா காசுகளை வேண்டிக் கொண்டு, லஞ்சங்களை வேண்டிக் கொண்டு நீங்கள் மௌனமா இருக்கிறீர்கள். நிப்பாட்டின இப்படி கதைக்கல அதிபர் பார்லிமெண்ட்டுக்கு வரையலான்னு சொல்லி அர்ஜுனா நிப்பாட்டிச்சு. அதே மாதிரி செய்யலாம், வேற ஒன்றும் செய்யலாம். அப்ப வெளியில வந்து எங்க மக்களை திரட்டணும். எங்க மக்கள் எங்க நிலம் ஆக்கிரமிக்கப்படுது, எல்லா இடமும் விகாரி அமைக்கப்படுது, இதை ஒழுங்கா தடுத்து நிறுத்தணும், எல்லா மக்களை கூட்டி பெரிய ஒரு போராட்டத்தை செய்யணும். இதுல எந்த அரசியல்வாதியும் கதைக்கிறான் இல்லை. பவுட எங்க யார் கதைக்கிறான்? ஒரு சில அதான் கயந்திராங்களோ அவங்களோட சம்பந்தப்பட்டாங்களே தவிர எவன் கதைக்கிறான்? இதே அர்ஜுனா அவர்கள் என்று சொன்னவர்கள் சரி அதுக்குரிய காணியை வேறு இடத்துல அது விகார கட்டியாச்சு இடிக்கலாது, அதுக்குரிய காணியை வேறையா கொடுப்போம். இன்றைக்கு கவர்னையில கட்டின கோயில் இடிக்கப்பட்டதானே, இன்றைக்கு இந்த கோயில் இடிக்கப்பட்டதானே. அப்ப அது ஏன் இடிக்கலாது? அது வந்து ஒரு தண்ட காணிக்குள்ள வந்து அத்துமீறி ஒரு கேட்டு கழிவுலாம் ஒன்றா வந்து கட்டி போட்டு இன்றைக்கு நீங்க பெருசா காய்ச்சி கொண்டு சரி ஒரு நாள் தண்டம் இதே சரி அர்ஜுனா அங்க காய்ச்சார், பார்லிமெண்ட்ல ஏதோ எல்லாம் காய்ச்சார், எங்களுக்கு தமிழை பற்றி காய்ச்சார், பிரபாரணை பற்றி காய்ச்சார், எல்லாத்தையும் பற்றி காய்ச்சாரு. ஏன் இந்த விகாரை கோரம் வந்து ஒரு நாள் போராட முடியல? போராடுற மக்களோட சேர்த்து ஏன் போராட முடியல? இன்றைக்கு நீ ஒரு அரசியல் கட்சி, இன்றைக்கு பெருசா வளர்ற அரசியல் கட்சி, இன்றைக்கு எல்லா இடமும் என்ன உள்ளூராட்சி சபைக்கு எல்லா இடமும் தாக்கல் செய்திருக்கிறீர்கள். வருங்கால சத்தடி என்ன செய்ய போகுது? சாக போகுது. இதுதான் எங்களோட நிலைப்பாடு. இந்த ஒளிபாய்ச்சி மீன்பிடி தொடர்பாக அதிகரித்திருக்கு சொல்லி இருக்கிறீர்கள். இது தொடர்பாக நீங்கள் தற்போது எதுவும் எழுத்து மூலமான அறிவித்தல்களை நீரியல் வளத்துறைக்கு அல்ல கடற்படைக்கு அறிவித்திருக்கிறீங்களா? நாங்கள் வந்து அறிவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்று சொன்னால் கடல்ல நேவி போகுது, லைட் கிடக்கு, வலையில லைட் கிடக்கு, வந்து எங்களுக்கு லைட் அடிக்கிறான் நேவிக்காரன், எங்களுக்கு லைட் அடிச்சு எங்களை பார்க்கறான்பா, பக்கத்துல லைட்டோட நடக்குது, போட்டு நடக்குது, நேவி பேசால் போறான். புரியுதா? யாருக்கு அறிவிக்கிறது? வெளிச்சம் பாய்ச்சி மீன் பிடிக்கிறது தெரியும், தடையன்னு தெரியும், அதால பாதிப்புன்னு தெரியும், பிறகு நாங்கள் அறிவிக்கணும். நாங்கள் எல்லாரும் ஒவ்வொரு மீடியாலையும் கத்தி கொண்டிருக்கிறோம். வெளிச்சம் பாய்ச்சி மீன் பிடிக்கிறத பற்றி கத்துறோம், சுருக்கி வலையை பற்றி கேட்கிறவங்க எத்தனை பேருக்கு இந்த கலரா குழையில விழுந்த எவ்வளவு பேருக்கு விலை போய் கிடக்கு. ஒரு உண்மையா 2 விலை இந்த குறை மாதிரி 16,000 17,000 ரூபா, அதை நாங்கள் செய்து முடிக்கிறதுக்கு 20-21,000 ரூபா முடியுது. அது 2 விலை கிழிஞ்சால் அது என்ன யார் கொடுக்க போறான்? யார் கவனத்தில் எடுக்கிறான்? நீங்கள் வந்து அங்கே இருந்து 2 அறிக்கையை விட்டு பேசாமல் அங்கே கும்மாளம் குத்தி கொண்டு நீங்கள் சைனை வச்சுட்டு காசை பண்ணிட்டு போறீங்க. அப்ப எல்லாரும் சுயநலமாக தான் இருக்கிறாங்க. ஒருதலும் பொதுநல நோக்கத்தோட பொதுமக்களுக்கு ஆகிய ஒரு பிரச்சனையை இவன் போனாலும் மற்றவர்களுக்கு கவலை இல்லை. முன்னாள் கடத்தொழில் அமைச்சர் டாக்டர் சிவானந்தா என்ன செய்து விட்டாருன்னு அமைச்சராக இருக்கல, விஹாரியை பற்றி கேட்கல, விஹாரி ஏன்னு கேட்கல. ஆனா இப்ப அமைச்சர் இல்லாமல் போய் மற்ற அரசாங்கம் வந்த உடனே வெற்றியாக்கள் போய் அங்கே அளவு குளறி வையெல்லாம் போடுகிறேன். இப்படியாக போலி அரசியல்வாதி போலி அரசியல் நடத்தாங்க. இன்றைக்கு சிறுவராக இருக்கட்டுக்கு, செல்வம் வடக்கிலா இருக்கட்டுக்கு எங்க போயிட்டாங்க? எங்க நிக்கிற இவன்? எல்லாரும் ஒட்டுமொத்தமா எல்லாரும் அந்த இடத்துல வந்து போராட்டம் செய்யணும். சகல அரசியல்வாதிகள், தமிழ் அரசியல்வாதிகள் அத்தனை பேர் அங்கே வந்து இறங்கணும். இறங்கி மக்களை திரட்டி அந்த பெரிய போராட்டத்தை செய்யணும். அதை விட்டுட்டு நீங்கள் உங்களோட சுயலாப அரசியலை தேடிக்கொண்டு போறீர்கள், ஒரு பொய்யான அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள்.
இன்றைக்கு சாதியம் பார்க்குற அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஒரு கேவலமான அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு எங்கட கடல் வளம் இன்றைக்கு கேவலப்பட்டு எவ்வளவு என்னென்ன அறிய போகுது. அதை பற்றி யார் சிந்திக்கிறான்? அவனை பற்றி கதைக்கிறான். கதை அப்படி நாங்கள் சொன்னாலும் 1-2 கதையைத்தான் கதைக்கிறாங்க. அப்போ நாங்கள் அண்டையிலிருந்து என்ன சொன்னாங்க, 96ஆம் ஆண்டு 2ஆம் இலக்க சட்டம் கடத்தொழில் சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த சொல்லி கதைக்க சொல்லி ஒரு தினம் கதைக்கிறான். இல்லை இவனாவது பார்லிமெண்ட்ல ஆதரவைக்கல. 2016ஆம் ஆண்டு இலங்கை இந்தியா ஒப்பந்தம் இருக்கு, அதை தென்னும் கதையை கொண்டாலும் அதையும் கதைக்கிறாங்க. இல்லை சும்மா அதை தென்னிலங்கை மீனவர்களும் அதையும் அட்டையும் பற்றி கதைச்சு போட்டு பேச இருக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு எல்லா பக்கத்தாலையும் பாதிப்பு. இந்த தீவ கடல் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டு கொண்டு நீரேறி கடலட்டை பண்ணி பெருக்கி நீரேறி நாசமாக போச்சு. தீவகம் முழுக்க அங்கே டோலர் அடிச்சு தீவகத்தில் ஒன்றுமே இல்லை. இஞ்சால இந்தியன் டோலர் இல்லாத அடிச்சு இஞ்சாலே ஒன்றும் இல்லை, வலிச்சு முடிஞ்சது. அப்போ இனிமேல் நாங்கள் வருங்காலம் என்ன செய்கிறது? இவ்வளோ பேர் இன்றைக்கு இவ்வளோ கஷ்டப்படுது. அப்போ இந்த நீர்நிலத்திலே ஏன் பார்த்து கொண்டிருக்கு? என்ன காரணம் பார்த்து கொண்டிருக்கிறதுக்கு? திருப்பி நீங்கள் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். சும்மா அறிவித்தலை மாத்திரம் முறுறது நடவடிக்கை ஒன்றுமே இல்லை. அப்போ இதெல்லாம் நாங்கள்